ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் வர சில டீடைல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். உங்களுக்கு புரியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு புரிய வந்துடும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 2 எபிசோட் 7. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு ஆடிட்டோரியம்ல நிற்கிறாங்க. ஹொரகிட்டாவோட பிரதர் வந்துட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டாக இருந்திருப்பான். இப்போ அவன் ரிசைன் பண்றான். ஏன்னா அவன் தேர்ட் இயர் அப்படிங்கிறதுனால ரெசிக்னேஷன் ஸ்பீச்சை கொடுத்துட்டு அவன் கிளம்புறான். ஹொரகிட்ட எந்த எக்ஸ்பிரஷனும் காமிக்காம அமைதியா நிக்கிறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கிளாஸ் ஏ செகண்ட் இயர்ல இருக்கிற ஒருத்தன் தான் இப்போ புது ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டா வரான். தரமா இருக்கிறவங்க முன்னேறணும், முட்டாளுங்க வெளியே போகணும், அதுதான் என்னோட பாலிசி அப்படின்னு அவன் சொல்றான். கிளாஸ் ஏவோட செகண்ட் லீடரா இருக்கிறவன் ஐனகோஜி, அன்னைக்கு ஃபெஸ்டிவல்ல நீ சூப்பரா ஓடுன. அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், கிளாஸ் சி உங்களை டார்கெட் பண்றாங்க, பார்த்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லவும், நீங்க கிளாஸ் சி கூட சேர்ந்து வேலை பார்க்கீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதை நினைச்சு நான் இன்னும் வருத்தப்பட்டு தான் இருக்கேன். ஹொரகிட்டாவை ஜாக்கிரதையா இருக்க சொல்ல அப்படின்னு நம்ம சொல்லவும், நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். சேவோ பிரஷரை ஃபீல் பண்றாங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சாட்டாங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து தனியா பேசணும் அப்படின்னு சொல்றா. நீ யாரையாச்சும் பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கவும், எனக்கு முன்னாடி நீ தான் நிக்கிற, நான் ஒன்னதான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் அப்படி கேட்கல, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டேன் அப்படின்னு கேட்கறா. எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, நான் சிங்கிள் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ அப்படியா, உன்னோட நம்பர் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்கறான். அன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல வேற லெவல்ல ஒன்னு பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அது போக நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்க. ஓ சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து வெக்கப்பட்டுட்டு ஓடிடுதா. கரேசாவா இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவங்களோட மிட் டர்ம் ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. செகண்ட் மிட் டர்ம் வரைக்கும் கிளாஸ் டீல யாரும் ஸ்கூலை விட்டு வெளியே போகாம இருக்கிறது அதிசயமா தான் இருக்கு அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. சூட கூட அதிக மார்க் எடுத்து வச்சிருக்கான், ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணது வேஸ்டா போகல அப்படின்னு நம்ம நினைக்கிறான். அதுக்குள்ளேயே எல்லாரும் ஹாப்பி ஆகாதீங்க, வரப்போற ஸ்பெஷல் எக்ஸாம் ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும், அது ஒரு ஷஃபில் எக்ஸாம் அப்படின்னு அவங்க சொல்லவும், ஷஃபில் எக்ஸாமா அப்படின்னா எல்லாரும் பார்ட்னரா ரெண்டு பேரா உட்காந்து எழுதணுமா அப்படின்னா யார் கூட நாங்க பார்ட்னரா இருக்கிறது, நீயும் நானும் பார்ட்னரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் பேசிட்டு இருக்காங்க. கரேசாவா நீ ஹேட்டா கூட தானே பார்ட்னரா இருப்பான்னு ஒரு பொண்ணு கேட்கவும், அவ தாங்கிக்கிட்டு அது ஆமா அப்படின்னு சொல்றா. ஆமா எப்படி பார்ட்னரா பிடிச்சு போடுவீங்க அப்படின்னு டீச்சர் கிட்ட சாட்டோ கேட்கவும், இந்த ஸ்பெஷல் எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு மினி எக்ஸாம் வரும்னு சொல்லவும் இன்னொரு எக்ஸாம்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மினி எக்ஸாம்ல உங்களுக்கு எந்த பெனால்ட்டியும் கிடைக்காது, கவலைப்படாதீங்க, பட் அதோட ரிசல்ட்டை வச்சுதான் நீங்க ஸ்பெஷல் எக்ஸாம்க்கு யார் கூட பார்ட்னரா இருக்கீங்கன்னு டிசைட் பண்ணுவாங்க. ரெண்டு பேர் மார்க்கையும் சேர்த்து ஆவரேஜா 60 இருக்கணும், இல்லைன்னா நீங்க ரெண்டு பேருமே ஃபெயில் ஆயிருவீங்க. ஒருத்தர் 0 எடுத்து இன்னொருத்தங்க 60 எடுத்தா கூட ரெண்டு பேருமே பாஸ் தான் அப்படின்னு டீச்சர் சொல்லவும், 8 சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா ஒரு பர்சன் 44 எல்லா சப்ஜெக்ட்லயும் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் இதுல வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் எடுக்க போறதும் நீங்களே தான். நீங்க ஒரு கொஸ்டின் ரெடி பண்றீங்க, அதை வந்துட்டு எந்த கிளாஸ் எழுதணுங்கிறத சூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் மத்த கிளாஸ் உங்களுக்கு கொஸ்டின் எடுப்பாங்க. ரெண்டு கிளாஸ் ஒரே கிளாஸ் சூஸ் பண்ணா ரேண்டமா ஒரு கொஸ்டின் செலக்ட் பண்ணப்படும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்ட கொஸ்டின்ஸ்ல எந்த கிளாஸோட ஸ்கோர் அதிகமா இருக்கோ கம்மியா இருக்கிற கிளாஸோட கிளாஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மத்த கிளாஸ்க்கு போகும் அப்படின்னு அவங்க சொல்லவும், அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லைன்னா ஆன்சரே இல்லாத ஒரு கொஸ்டினை கேட்டா அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். எல்லா கேள்விக்குமே பதில் இருக்கும் அப்படின்னு கோயஞ்சி சொல்றான். அந்த மாதிரி நடக்காது, அதை நாங்க பாத்துக்கிடுவோம் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் மினி எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஏன்னா யார் கூட பார்ட்னரா இருக்கீங்கிறது தான் அதை டிசைட் பண்ணும் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. டீச்சர் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே நான் நோட் பண்ணி வச்சேன், அதுலயே எல்லாத்துக்கான பதிலும் இருக்கு, இந்த தடவை இதை நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹொரகிட்டா சொல்றா. சரி நம்ம ஹீரோ விட்டுருதான். காராசாவா கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. சாட்டோ ஒன்னு டேட்டிங் கூப்பிட்டாலான்னு கேட்கவும், உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். சாட்டோ தான் எல்லார்கிட்டயும் சொன்னா அப்படின்னு வா சொல்றா. நீ ஜிம்முக்கு பின்னாடி இருந்து எங்களை பாத்துட்டு இருந்தாலான்னு கேட்கவும், அடைச்சா இவன் பாத்துட்டானா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ ஹிராட்டா வரா. நம்ம ஹீரோ கூட பண்ணிட்டு இருந்த அந்த சாட்டையே மொத்தமா அவ டெலிட் பண்ணிருந்தா. மினி எக்ஸாம்க்கு எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கறத ஹொரகிட்டா பேசுவோம். இந்த இடத்துலயே பேசணும், ஒரு கஃபேக்கு போலாமே அப்படின்னு காராசாவா சொல்றா. அப்படின்னா நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிடலாமா அப்படின்னு சொல்லி கொஷேடா வந்து கேட்கவும், ஹொரகிட்டாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. சரி அப்ப எல்லாரும் கேஃபேல போய் இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லவும், நான் அயனகோஜி கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க முன்னாடி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஹொரகிட்டா சொல்றா. சரி நாங்க போய் டேபிள புக் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. குஷேடாவை இந்த மீட்டிங்க்கு வர சொல்லியிருக்கேன், ஓகே தானே நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆனா அவளை வேண்டான்னு சொன்னா பிரச்சனை தான் பெருசாகும், இப்போதைக்கு இதை நம்ம பாத்துக்கிடலாம், ஃபர்ஸ்ட் நான் குஷேடாவை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஹொரகிட்டா சொல்றா. இப்போ நம்ம ஹீரோவும் ஹொரகிட்டாவும் கிளாஸ் ரூம்குள்ள போய் தனியா உட்காந்து பேசுறாங்க. சீக்கிரமா சொல்றியா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் குஷேடாவும் ஒரே மிடில் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், எங்க ஸ்கூல் ரொம்பவும் பரிசுங்கிறதுனால நானும் அவ்வளோ ஒரே கிளாஸ்ல ஒரு தடவை கூட இருந்ததில்ல, ஆனா ஃபைனல் இயர்ல ஒரு பொண்ணு அவங்களோட மொத்த கிளாஸையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டா. அவ எப்படி அதை பண்ணானே தெரியல, ஆனா அவங்க கிளாஸ்க்குள்ள எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க, எல்லாருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு ஹொரகிட்டா சொல்லவா. அது குஷேடா தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, ஆனா அதை அவ எப்படி பண்ணான்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஹொரகிட்டா சொல்லவும், ஒரு கிளாஸை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு எந்த பிளான் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹிஸ்டரியில இருக்கிற பெரிய டோலே வைலன்ஸ் தான், வைலன்ஸை யூஸ் பண்ணா எதனால அழிக்கலாம் அப்படின்னு ஹொரகிட்டா சொல்லவும், குஷேடாவோட ஸ்டைல் அது கிடையாது, அவ வேற எதையோ யூஸ் பண்ணிருக்கா, அவளை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புறது நல்லதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சூடாவை நம்ம கிளாஸை விட்டு வெளியே அனுப்பலாம் நான் சொன்னப்போ கிளாஸ்ல இருந்து யாருமே வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. ஷேடா அப்படி கிடையாது, அவ ஒரு வைரஸ் மாதிரி, அவ இருந்தா கிளாஸ் டீம் மொத்தமும் கெட்டு போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ ஒரு பாப்புலரான பொண்ணு, அவளோட ஸ்ட்ரென்த் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஹொரகிட்டா சொல்லவும், அப்படின்னா நீ பேசி குஷேடாவோட மனசை மாத்திரலாம்னு நினைச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பொறுத்திருந்து பாரு, அப்புறமா இந்த மினி எக்ஸாம்ல நீ தலையிடாத நானே பாத்துக்கிடுதேன், அப்புறமா ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அவ சொல்லவும், தேங்க்ஸ்ங்கிற வார்த்தையை சொல்ல இவளுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்
கஷ்டமா இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம கிளாஸ்ல யாரோ ஒருத்தங்க எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அது யாருன்னு நீங்களா ஒத்துக்கிட்டா இந்த தடவை நான் மன்னிச்சு விட்டுருவேன் அப்படின்னு கிளாஸ் சியோட லீடரான ரியவன் வந்து எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கான். யாரு துரோகம் பண்ணதுன்னு நீங்களா ஒத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. அதே நானா கண்டுபிடிச்சேன், அது ரொம்பவும் கஷ்டமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரியவன் வந்து அந்த பொண்ணு முன்னாடி போய் நிக்கிறான். இவாதான் வந்துட்டு காராய்ஸாவை டார்ச்சர் பண்ணியிருப்பா. என்ன உண்மையை சொல்றது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை போட்டு அவன் அடிக்கிறான். நீதான் துரோகம் பண்ணதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உன்னை யார் இதை பண்ண சொன்னது அப்படின்னு அவன் கேட்கறான். அவளும் எல்லா உண்மையவும் சொல்றா. நீ ஒரு பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க, என்டர்டைன்மெண்டா புள்ளி பண்றது ஒன்றும் தப்பு இல்லதான். ஆனா அவ வீடியோ எடுத்து வச்சிருக்கா, அதை வச்சு மிரட்டினாங்கிறதுக்காக எப்படி துரோகம் பண்ணிருக்கலாமா? சரி, இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சு விடுறேன். உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்களை இப்படி பண்ண வச்சவன் அந்த மாஸ்டர் மைண்ட் தான். அவன் மேலதான் என் மொத்த கோபமும். யோகிமுராவா அயனோ கோஜியும் தானே உங்களை பார்த்ததா சொன்னீங்க. அந்த அயனோ கோஜி மேல ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு ரியோவன் சொல்லவும், அயனோ கோஜியா? அவன்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. கிளாஸ் டி கிட்டயே ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லி அவன் குஷேடாக்கு கால் பண்றான். இங்க மத்த எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவோ ஹொரகிட்டாவும் வரவும் இப்பவாச்சும் வந்தீங்களே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஷஃபல் எக்ஸாம் நெக்ஸ்ட் தான் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம மினி எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். டீச்சர் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம யார் கூட பார்ட்னரா இருக்க போறோமோ அதுதான் ரொம்பவுமே முக்கியம் அப்படின்னு ஹொரகிட்டா அவளோட பிளான சொல்லிட்டு இருக்கா. ஹொரகிட்டாவே பொறுப்படுத்திக்கிட விட்டது நல்லதா தான் போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமா 4 வகையா பிரிப்போம். நல்லா படிக்கிறவங்க, ஓரளவு நல்லா படிக்கிறவங்க, ஆவரேஜ், அப்புறமா ரொம்பவும் கம்மியா படிக்கிறவங்க. மினி எக்ஸாம்ல மோசமா படிக்கிற எல்லாருமே எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணா அவங்க ஹை ஸ்கோர் எடுக்கிறவங்க கூட பார்ட்னர் ஆவாங்க. ஆவரேஜா படிக்கிறவங்க ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணா போதும். ஓரளவு நல்லா படிக்கிறவங்க கூட அவங்க பேர் அப் ஆவாங்க. சோ இப்படி பண்றது மூலியமா நம்மளோட ஆவரேஜ் பேலன்ஸா இருக்கும். சோ எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஹொரகிட்டா சொல்றா. இதுவும் நல்ல பிளானா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ரூம்ல இருக்கிறான். காராசாவா வந்துட்டு கால் பண்றா. ஹலோ அப்படின்னு அவ பேச வரவும், எமர்ஜென்சி நான் மட்டும் தானே கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், அடிக்கடி கால் பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் மதியம் கேட்டதுக்கு பதில் சொல்லல. சாட்டா உன்னை டேட்டிங் கூப்பிட்டாலா அப்படின்னு கேட்கவும், அதை எதுக்காக நீ கேட்கிற? ஓ எனக்கு புரியுது. சாட்டாவும் நானும் க்ளோஸ் ஆயிட்டோம்னா ஒன்னு அதுக்கப்புறம் நான் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். நீ இன்செக்யூரா ஃபீல் பண்ற, அதனால தானே இப்ப ஃபோன் பண்ணி கேட்கற. சாட்டோ ஜஸ்ட் என் நம்பரை மட்டும் தான் கேட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பொண்ணுங்களை அடையிறதுக்காக பசங்க என்ன வேணாலும் தான் பண்ணுவீங்களே, என்கிட்ட நீ ஃபர்ஸ்ட் வந்தப்ப கூட அந்த மாதிரி தானே கேட்ட அப்படின்னு சொல்லி காராசாவா சொல்லவும், நான் எப்படிப்பட்டவங்கிறது உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா பசங்களும் ஒன்றும் அந்த மாதிரி கிடையாது. அப்புறமா சாட்டோ ஜஸ்ட் நம்பர் தான் கேட்டா நம்ம ஹீரோ சொல்லவும், ஷஃபல் எக்ஸாம்ல அவ தானே உனக்கு பார்ட்னரா வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரி ஓகே, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஞாபகம் இருக்கு. எல்லா கால் ஹிஸ்டரியும் டெலீட் பண்ணணும் அதுதானே அப்படின்னு காராசாவா சொல்றா. இப்ப அவ போனை கட் பண்ண போகவும், அந்த பொண்ணுங்க உன்கிட்ட பிரச்சனை பண்ணல நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல அப்படின்னு அவ சொல்றா. ஒருவேளை வேற யாராச்சும் உன்கிட்ட பிரச்சனை பண்ணா முதல்ல நீ என்கிட்ட வந்து சொல்லு. ஏன்னா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஸோ எப்பவும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை எப்பவும் மறந்துடாத அப்படின்னு அவ சொல்லவும், சரிங்க மகாராணி அப்படின்னு நம்ம ஹீரோ காலை கட் பண்றான். காராசாவாக்கு நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் கிரஷ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஹொரகிட்டா மினி எக்ஸாம் பத்தி அவ கிளாஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்றா. எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிடுறாங்க. 1960ல ஸ்விஸ் ஜுவாலஜிஸ்ட்னு ஒருத்தர் இருந்தாரு. மனுஷங்க எல்லாருமே பிறக்கும்போது ப்ரீமெச்சூரா தான் இருப்பாங்கன்னு சொன்னாரு. எடுத்த உடனேயே எல்லா குழந்தைங்களும் எந்திரிச்சு நடந்துட மாட்டாங்க. ஹொரகிட்டாவும் அதே மாதிரி தான். இப்போதைக்கு மத்த எல்லா பொறுப்பையும் இவளே பாத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மினி எக்ஸாம் முடிஞ்ச ரிசல்ட் வருது. யார் கூட பார்ட்னரா இருக்காங்கிறத டீச்சர் ஒரு சார்ட்டை போடுறாங்க. நம்ம ஹீரோவும் சாட்டாவும் தான் ஒரே பேரா இருக்காங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த மினி எக்ஸாமும் ஷஃபல் எக்ஸாமும் இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தாலுமே போக போக இருக்கிற எபிசோட்ல புரிய வரும். முக்கியமா நீங்க இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கிட வேண்டியது, காராசாவாவுக்கு நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் கிரஷ் வர்ற மாதிரி தெரியுது. அண்ட் சாட்டோ அப்படிங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ ரன்னிங் ரேஸ்ல ஃபாஸ்டா ஓடுனதை பார்த்துட்டு இப்போ நம்ம ஹீரோவை கொஞ்சம் லவ் பண்றா. பட் காராசாவா வந்துட்டு நம்ம ஹீரோ கூட மத்த பொண்ணுங்க இருக்கிறத பார்த்தாலே பாசிட்டிவ் ஆகுறா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.